அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கி கணக்கில் உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி தமிழக மக்களின் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதனால் ஆளும் கட்சி, எதிர்கட்சிகள் என பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு தமிழக வாக்காளர்களுக்கு வரும் வகையில் இலவச பொருட்கள் மற்றும் உதவித்தொகை அறிவித்து வந்தனர். சமீபத்தில் திமுக அரசு இல்லத்தரசிகளுக்கு பிரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 8,000 மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது பாஜக அரசு தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அதன்படி வெளியான அறிவிப்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கப்படும். குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். தீபாவளி அன்று புடவை வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அவை பொங்கல், தமிழ் புத்தாண்டு மற்றும் தீபாவளி பண்டிகை பொழுது வழங்கப்படும். மின்சார இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு தகுதியுள்ள பெண்களுக்கு ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும். மகளிர் போல ஆண்களுக்கும் பேருந்தில் கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கப்படும். ரேஷன் கடையில் தரமான அரிசி வழங்கப்படும். அதே போல பருப்பு, எண்ணெய் கூடுதலாக வழங்கப்படும். பெண்கள் தலைமையிலான கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உற்பத்தி அலகுகளை அமைக்க ரூபாய் 50 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும். மேலும் அரசின் கொள்முதலில் பெண்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு 20% ஒதுக்கீடு கட்டாயமாக்கப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.